வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பர்சனாலிட்டிஸ்க்கு நீங்களே பார்த்துப்பீங்க. கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரெம்மர் இருக்கும், ஃபைன் ட்ரெம்மர் இருக்கும் சிலருக்கு. சிலருக்கு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நடுங்கும். அதே மாதிரி காலும் வந்து அதிர்வு அப்படின்ட்டு இருக்கும். கை அதிர்றது, கால் அதிர்றது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். முதல்ல இந்த கை கால் அதிர்வுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், நான் ரொம்ப டெபிலிட்டேட்டட், ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், அதனால் எனக்கு வந்து அந்த மாதிரி கை கால் அதிர்வு அப்படின்றது வரலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, பயங்கர ஆல்கோலிக்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, பயங்கரமாக தண்ணி அடிப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஃபைன் ட்ரெமர்ஸ் அப்படின்றது இருக்கும். ரொம்ப சோஷியல் ட்ரிங்கர்ஸாக இருப்பாங்க, ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் பார்ட்டிஸ்லாம் கலந்துப்பாங்க. அதனால் அவங்களோட ஆல்கோஹால் இன்டேக் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதனால் ஃபைன் ட்ரெமர்ஸ் இருக்கும். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்ற ஒரு கண்டிஷன், தைராய்டு ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக உடம்புல சுரக்கிறதுனால அந்த ஃபைன் ட்ரெமர்ஸ் அப்படின்றது இருக்கும். இன்னொன்று நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், அதனாலே வரதுண்டு. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா பார்க்கின்சோனிசம் அப்படின்னு ஒரு டிஸார்டருங்க. அந்த பார்க்கின்சோனிசம் டிஸார்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெமர் வந்து எப்படி இருக்குன்னா லைட்டாக இருக்காது, ட்ரம் பீட்டிங் மூமெண்ட் அப்படிம்பாங்க. நம்ம மோன் அடிப்போம் பார்த்திங்களா, மோன் அடிக்கும்போது கை எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு ட்ரெமர், பில் ரோலிங் மூமெண்ட்டு, இந்த மாதிரி ட்ரெமர்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். இன்னொன்று, ஃபேமிலியில் எங்கள் குடும்பத்தில் கை நடுக்கும் அப்படின்றது இருக்குது அப்படின்னாலும் கை நடுக்கும் அப்படின்றது வரது உண்டு. அளவுக்கு அதிகமான சர்க்கரை ஆயிடுச்சு அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெமரு, வேத்து ஊற்றுறது, நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கிறது, சின்கோப் வர்றது, இந்த மாதிரியும் இருக்கும். அளவுக்கு கம்மியாக வந்து நம்மளுக்கு சுகர் ஆயிடுச்சு, ஹைப்போகிளைசிமியாம்பாங்க, அதுலேயும் இதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி கை நடுக்கத்துக்கு காரணம் அப்படி நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ரீசன் சொல்லிவிட்டேன். அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, நான் தூங்கவே இல்லை, மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்குது, பதட்டம் ஜாஸ்தி இருக்குது, அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெமர் இருக்கும். ஒரு பெரிய ஷாக்கை நான் கேட்குறேன், எனக்கு ஒரு கேட்கக்கூடாத செய்தி எனக்கு பெரிய அதிர்வலைகளை என் உடம்புல ஏற்படுத்துது, அப்பயும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெமர்ஸ் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்க தான் செய்யுது இந்த ட்ரெமர்ஸ்க்கு. சரிம்மா, நீங்கள் சொல்லிட்டீங்க இவ்வளோ வந்து காரணங்கள் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ட்ரெமர்ஸ் வந்து எனக்கு இருக்குது, இதை நான் எப்படி வந்து ட்ரீட் பண்ணிக்கணும், இதுக்கு என்ன மாதிரி உணவு முறைகள் எடுக்கணும் அப்படின்னா, மொதல் விஷயம், உங்களுக்கு இந்த அதிர்வு எதனால் வருது அப்படின்றத தயவு செஞ்சு கண்டுபிடிங்க. ட்ரீட் த காஸ் அப்படிம்பாங்க. காரணத்தை நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோயினோட அறிகுறிகள் காணாமல் போகும், நோய் அப்படின்றது இல்லாமல் போயிடும். காரணமே தெரியாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைத்தியம் பண்ணுறோம், இல்லை உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம கண்ணை முழுசும் கட்டிட்டு கல்லை தூக்கி எறிகிற மாதிரி, மாங்காய் அடிக்க, மாங்காய் விழுந்தாலும் விழும், மற்றவங்க மண்டையில் விழுந்தாலும் விழும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட் த காஸ். காரணம் என்ன, ஃபைண்ட் த காஸ், காரணத்தை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ட்ரீட் த காஸ், காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா வைத்தியம் பண்ணுங்கள், காரணத்துக்கான வைத்திய முறைகள் அப்படின்றத பண்ணுங்கள். சரிங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டோம், நியூராலஜிக்கல் டாக்டர்கிட்ட போயிட்டோம், எனக்கு நியூரஸ்தீனியா அப்படின்னு சொல்கிறாங்க, நரம்பு சத்து குறைபாடு, அதனால் எனக்கு அதிர்வு வருது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் சரியாக தூங்க மாட்டேங்கிறேன்னா அதனால் எனக்கு வந்து அதிர்வு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேங்க, ட்ரிங்க்ஸை கட் பண்ணுங்கள், புரியுதுங்களா, எனக்கு உடம்புல போதுமான சத்து இல்லை, நரம்பு சத்து மாத்திரை எடுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கூட நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப ஒரு சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அது என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படின்றதுனால அதனோட வேல்யூவே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் வந்து பாருங்கள், துபாயெல்லாம் போயிருக்கும்போது அங்கே முருங்கை பவுடர் அப்படின்னு பச்சை பசேல்னு வந்து முருங்கைக்கீரை பவுடர் வச்சாங்க. எவ்வளோ பேர் அதை வாங்கினாங்க அப்படின்றத பார்த்து தான், அடடா, நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி 4 முருங்கை மரம் இருக்குது, எங்கள் கிராமத்து வீட்டுக்கு பின்னாடி. ஒரு நாளும் போய் நான் அந்த முருங்கைக்கீரையை வந்து எடுத்ததே இல்லை. பட் பியாண்ட் தட், அது என்னென்னா அதோட வேல்யூ தெரியாமல் இல்லை, எனக்கு டைம் இல்லை அது செய்யறதுக்கு அப்படின்னு யோசிச்சு. இப்போ கீரை வெளியே வாங்குவேன், பட் முருங்கைக்கீரை ரொம்ப சாப்பிட மாட்டேன், ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கவும் மாட்டேன், புரியுதுங்களா. அந்த மாதிரி எத்தனையோ பேர், இப்போ நான் செஞ்ச தப்பே நீங்கள் எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கும் செஞ்சிட்ருக்கலாம். பொதுவாக வந்து பாருங்கள், முருங்கைக்கீரை அது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜென்ட். அப்படின்னா என்ன, உடம்புல எங்கெல்லாம் ரணம் இருக்கோ அந்த ரணத்தை ஈஸியாக போக்கக்கூடிய தன்மை முருங்கைக்கீரைக்கு இயற்கையாகவே உண்டு. பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், செல்கள் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற ஒன்று ஃபார்ம் பண்ணும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது செல்கள் வந்து நம்ம எப்படி வேலை செஞ்சு சோர்ந்து போயிடுறோம், அந்த மாதிரி செல்களும் வேலை செஞ்சு சோர்ந்து போய் அதை தான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. சோர்ந்து போன பின்னாடி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். செல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனோட செயல் இழக்கும் விஷயம் அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு கெமிக்கல் இது ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அதை தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோக்கு நோய் சட்டுன்னு வந்துடும். இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி சொல்லணும், பட் லேமேனும் புரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது படிப்பறிவு இல்லாதவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் இப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. செல்கள் வந்து ரொம்ப சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல்
சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஆயுசை வந்து கம்மி பண்ணிக்காமல் அது எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு செய்யுது இந்த ஆன்டிஆக்சிடென்ட் ஃபுட்ஸ். அதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்றது இருக்காது, அதனால் நோய் உற்பத்தி ஆகும் திறன் அப்படின்றது குறைஞ்சிடும். புரியுதுங்களா? அப்போ இந்த முருங்கைக்கீரையில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாகவே கீரைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கும், கொஞ்சம் 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 இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள், நான் ரத்தம் ஊறணுமா, அயர்ன் இருக்குது, ரத்தம் ஊறணும் கீரை சாப்பிட்ணும், ஆனால் முருங்கீரை சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க. அப்போ முருங்கைக்கீரையில் மட்டும் ரத்தம் ஊறக்கூடிய சத்து இருக்கா? அப்படி கிடையாது. எல்லா பச்சை நிற காய்கறிகளையும் முக்கியமாக கீரைகளில் இந்த அயன் அப்படின்றது சர்ப்ளஸாக இருக்க தான் செய்யுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரொம்ப சிம்பிளுங்க. வாரத்தில் இந்த மாதிரி நடுக்கம், கை கால் நடுக்கம், அதிர்வு இருக்கிறவங்க, காரணம் என்ன வேணா இருக்கட்டும், காசை ட்ரீட் பண்ணுங்கள், கூட உணவு முறையில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பின்னாடியே முருங்கை மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிடுவாங்க. அப்படியும் சாப்பிடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை பாடியை வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து எக்ஸசிவ் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு உணவு முறையை எடுக்கும்போது உடம்பு அதிகப்படியான உஷ்ணத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவை செரிமானம் பண்ணும். அந்த மாதிரி உடல் அதிகப்படியான உஷ்ணத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம உடம்புக்கு அந்த முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது. அதனால் இந்த முருங்கைக்கீரையை சூடு அப்படின்ற க்ரைட்டீரியாவில் கொடுத்துருக்காங்க. அப்போ வாரத்தில் 2 நாள் முருங்கைக்கீரை எடுக்கலாம். முருங்கைக்கீரை வந்து பாருங்கள் நல்ல பொரியல் பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா சிறுபருப்பு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிடணும். புரியுதுங்களா? அந்த ஹீட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது சமப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ முருங்கைக்கீரை ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுக்கலாம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுங்க. ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சமைச்சா ஒரு கப் அளவுக்கு வரணும், இவ்வளோ பெரிய கப்பு. புரியுதுங்களா? அந்த முருங்கைக்கீரை ஒன்று சிறுபருப்பு போட்டு செஞ்சு சாப்பிடுங்க, இல்லைங்க எங்களுக்கு சிறுபருப்பு போட்டு பிடிக்காது, நாங்கள் வந்து வேர்க்கடலை போட்டு தான் சமைப்போம், நிறைய பேர் அப்படி சமைக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ வேர்க்கடலை போட்டு சமைக்கிறீங்கன்னா இறக்கி வச்சுட்டு லெமன் அரை புழிஞ்சு விட்டுருங்க அந்த உஷ்ணத்தை சமப்படுத்துறதுக்கு. இல்லைங்க நாங்கள் தோரம்பருப்பு போட்டு சமைப்போம் அப்படின்னா தோரம்பருப்பு போட்டு எல்லாம் சமைச்சிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பால் போட்டுருங்க, அது வந்து உஷ்ணத்தை சமப்படுத்துறதுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது லெமன்னால் நம்மளுக்கு வந்து வேர்க்கடலையோட லெமன் போடுறீங்கன்னா வைட்டமின் சி கிடச்சிடும். தேங்காய் பால் போடும்போது மோனோலாரன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, தாய்ப்பாலுக்கு நிகரான ஒன்று தேங்காய் பாலில் தான் இருக்குது, லாரிக் ஆசிட் மோனோலாரன், நாங்கள் அந்த சத்து கிடச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறுபருப்பு போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு பாடி நல்ல கூலிங்காகவும் நல்ல ப்ரோட்டீனும் கிடைக்கும். ஆக நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரையை சாதாரண ஒரு விஷயம்தான், நம்ம மறந்தது அப்படின்னு சொல்லலாம், இதை நம்ம சேர்த்துக்கும் போது நல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.